ஹாய், இன்றைக்கி ஸ்பெஷல் வந்து நம்ம கொங்கு நாட்டு ஸ்டைலில் அரிசி பருப்பு சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அரிசியும் பருப்பையும் வந்துட்டு ஒன்றா ஊற வச்சுக்கோங்க. அரிசி 1 டம்ளர், பருப்பு ஒரு 3/4 டம்ளர் அந்த மாதிரி எடுத்து ஊற வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு குக்கரில் எண்ணெய் நல்லா தாராளமாக விட்டு சீரகம், கடுகு, மிளகு 3மே வந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை, பச்சை மிளகா ப்ளஸ் ஒரு வரமிளகா வந்து கிள்ளி சேர்த்துக்கோங்க. கிள்ளி சேர்த்துட்டு கருவேப்பிலை போட்டுட்டு சின்ன வெங்காயம் ஒரு 20லேருந்து ஒரு 25 வரைக்கும் ஒரு சின்ன வெங்காயம் போட்டு அதை நல்லா வதக்கிட்டு, வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 10 பூண்டு சேர்த்து பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா வந்து ஒரு 2 பெரிய சைஸ் தக்காளி வந்து 2 இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பூண்டு தக்காளி எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம மஞ்சத்தூள், கொஞ்சமாக வந்து சாம்பார் தூள் போட்டுக்கலாம் டேஸ்ட்டுக்காக. அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றி உப்பு பார்த்துட்டு இதில் அரிசி பருப்பு ஊற வச்சதை போட்டுட்டு 3 விசில் வச்சு விசில் எடுத்தோடனே அப்படியே அந்த அரிசி பருப்போட அந்த வாசனை வரும் பாருங்கள். அப்போ உடனே சுட தட்டில் போட்டு சாப்பிட்லான்னு தோணும். ஆனால் விசில் இறங்கினதுக்கப்புறம் தான் போட்டு சாப்பிட்ணும். குக்கரை திறந்து பார்த்தா சும்மா கமன்னு நம்ம அரிசி பருப்பு சாதம் கொங்கு நாட்டு ஸ்டைலில் சும்மா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.